ஸோ இந்த X360 ஃபுல்லி ஃபோல்டபிள் லேப்டாப்ல ஒரு மிகப்பெரிய டிசைன் ஃபெயிலியர் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நார்மல் லேப்டாப்ல ஹிஞ்சஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த லோட டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி ஒரு ஹிஞ்சஸோட லெக் இருக்கும். ஸோ நீங்க ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த யூனிஃபார்மா லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகி பேனல் உடையக்கான வாய்ப்புகள் கம்மி. X360 லேப்டாப் ஹிஞ்சஸோட லெக் வந்து இருக்காது. லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி என்ன ரீசன்காண்டி இது லெக் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் இது வந்து மிகப்பெரிய டிசைன் ஃபெயிலியர். அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஹிஞ்சஸோட பொசிஷன்ஸ் வந்து டிஸ்பிளேயோட பேக் சைடுல தான் இருக்கும். ஹிஞ்சஸ் உங்களுக்கு உடஞ்சதுன்னா டிஸ்பிளே சேர்த்து உடஞ்சிரும். இந்த லேப்டாப்ல இப்படிதான் இருக்கு. மோஸ்ட் லேப்டாப்ல இப்படிதான் இருக்குது ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு டிசைனை எப்படி ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ற R&D டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஹிஞ்சஸோட லெக் சப்போர்ட்டிங் லெக் இல்லாதனால இந்த X360 லேப்டாப் ஃபுல்லாவே ஹிஞ்சஸ் அண்ட் டிஸ்பிளே டேமேஜ் காமனாவே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பே பண்ணி நீங்க லேப்டாப் வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா ஜஸ்ட் நீங்க லேப்டாப் இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஹிஞ்சஸை மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மெயின்டைன் பண்ண விட்டீங்கன்னா டிஸ்பிளே உடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதர் சைடு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்பிளே வந்து நிறைய மாடலுக்கு அவைலபிள் இல்ல. சோ இன் கேஸ் உங்க டிஸ்பிளே டச் உடஞ்சது அப்படின்னா லேப்டாப் யூஸ் பண்ண முடியாம போறது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. தேங்க்யூ.